காரணகர்த்தாக்கள் ஆசை இப்ராஹிம் ராவுத்தர், திரு கேப்டன் விஜயகாந்த் இந்த 2 பேரும் தான் இந்த படத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தாங்க. புலன் விசாரணைக்கு பின்னர் நான் ஜிவி சார் படம் பண்ணுற மாதிரி இருந்தது. ராவுத்தர் கூப்பிட்டாரு, செல்வமணி நீ அடுத்த அண்ணன் படத்தை பண்ணணும். ஓகே, நானும் ஓகே. என்ன எனக்கு வந்து என்ன எங்கள் அப்பா அம்மா ஒரு 100 ரூபா என்னை நம்பி செலவு பண்ண முடியாத ஒரு காலகட்டத்தில் என்னை நம்பி 1 கோடி ரூபாயில் புலன் விசாரணை படம் பண்ணவங்க ராவுத்தரும் விஜயகாந்த் சார். ஸோ அது அடுத்து யார் பணம் எனக்கு பெருசு இல்லை. என்னை வளர்த்த ஆளாக்குனா எனக்கு வாழ்க்கையில் எப்படி வந்து என் தாய் தந்தை முக்கியமோ அது மாதிரி திரைப்படத்துறையில் என்னோட பெற்றோர் வந்து ஆசை இப்ராஹிம் ராவுத்தரும் விஜயகாந்த் சார் தான். அதனால் வந்து எனக்கு இது வரைக்கும் எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. ஐயோ படம் போச்சு அது எதை பற்றியும் எனக்கு கவலைப்படுறதில்ல. அவங்க தான் என்னோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை 94வது படமாக தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். 95, 96 படம் வரும்போது நான் இந்த சொன்னார் மன்சூர் சொன்னார் இல்லைங்களா, அதனால் நான் என்ன நினச்சேன்னா ஷோலே மாதிரி ஒரு படம் பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னோம். அதுக்காக ஏறக்குறைய 4 மாதங்கள் வந்து ஒரு ஜிப்சி ஜீப்பு, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், ஒரு மேனேஜரு, நான் 4 மாதங்களாக 35,000 கிலோமீட்டர் வந்து இந்தியா முழுக்க கார்லேயே ட்ராவல் பண்ணும். ஒரு இடமா எங்கே இருக்குன்னு தேடி அதுக்குள்ளே 2-3 படங்கள் கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. அப்போ வந்து இப்போ டைமண்ட் பாபுவோட அப்பா வந்து டைமண்ட் பாபு தான் எங்களுக்கு மக்கள் தொடர்பாளர். அப்போ அப்பா அடிக்கடி வருவார். அப்பா அவர் வந்து ஒரு சஜஷன் சொல்கிறார், சார் நீங்கள் இந்த படத்தை கேப்டனோட 100வது படமாக பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா வந்து பிரம்மாண்டமாக நீங்கள் செலவு பண்ணுறீங்க. எனக்கு பயம், ஏற்கனவே வந்து 4 மாதம் லேட் ஆகிடுச்சு, அடுத்து படம் பண்ண இது தள்ளி போயிடுச்சுன்னா 1 வருஷம் ஆகிடுமேன்னு ஒரு பயத்தில் எப்படி சார் பண்ணலாம், இல்லை சொல்ல முடியும் நம்ம இருந்து பண்ணலான்னு சொன்னால் நான் சொல்லிட்டேன் ஓகே சார் எனக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லைன்னு. அப்போது இந்த 94வது படமாக ஆரம்பிக்கப்பட்ட புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் 100வது படமாக மாறியது வந்து ஃபிலிம் நியூஸ் ஆனந்துங்கிற எங்களுடைய மூத்த சகோதரர் தான். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இப்போது விஜயகாந்த் சார் லைஃப்பில் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருந்துகிட்டே இருக்கும். அவர் கல்யாணத்தப்போ புலன் விசாரணை ரிலீஸ், ஜனவரி 14th வந்து படம் ரிலீஸு, ஜனவரி 30th வந்து ஒரு கல்யாணம். அப்போ ரொம்ப முக்கியமான நாள். நான் ஒரு விழா கல்யாண விருந்துக்கு போகும்போது, கல்யாண ரிசப்ஷனுக்கு போகும்போது இது பயங்கரமான கூட்டம் மதுரையில் வந்து என்னால் நெருங்கவே முடியல. அப்போ என்னை யாருக்குமே தெரியாது இல்லையா. ஆனால் டக்குன்னு வந்து விஜயகாந்த் வந்து அந்த இடத்துலேருந்து ஒரு 4 அடி முன்னாடி வந்து என்னை உள்ளே இழுத்தார். எங்கள் டைரக்டர் போனார். அப்போ என் கையில் இருந்த அந்த கிஃப்ட், சின்ன கிஃப்ட் ஒன்று வாங்கி அது கீழே விழுந்துடுச்சு. சார் கிஃப்ட்டு சார், வாப்பா நீ தான் என்னோட பெரிய கிஃப்ட்டுன்னார். என்னை கூப்பிட்டு பக்கத்தில் நிற்கிற வச்சுனாரு, இன்னைக்கு வந்து நான் தலை நிமிர்ந்து வந்து இந்த சந்தோஷமாக கொண்டாடுறேன்னா அதுக்கு நீ ஒரு முக்கிய காரணம்ப்பா. ஒருவேளை அந்த படம் சரியா இல்லாமல் இருந்தால் எல்லாரும் வந்து வேறு மாதிரி பேசியிருப்பாங்க, இன்னைக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன், அதை விட பெரிய சந்தோஷத்தை கிஃப்ட்டை நீ கொடுக்க முடியாதுன்னாரு. அந்த வகையில் புலன் விசாரணை அவர் வாழ்க்கையில் முக்கியமான படம். அதுக்கப்புறம் வந்து கேப்டன் பிரபாகரன் படம். இன்றைக்கி நிறைய பேர் வந்து தமிழ் எழுத்துக்காக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் முதலில் தமிழ் சினிமாவிலிருந்து குரல் கொடுத்த முதல் மனிதர் விஜயகாந்த். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் வந்து எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் தமிழ் சினிமாவிலிருந்து குரல் கொடுத்த முதல் மனிதர். அதுக்காக உண்ணாவிரதம் இருந்து போராட்டம் நடத்தி அந்த குரலை வந்து உலகமெங்கும் ஒலிக்க செய்தவர் வந்து விஜயகாந்த் சார். அப்போது இந்த படத்துக்கு என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய அவர் பேசிட்டே இருந்தோம். அப்போ வந்து பிரபாகரன் வச்சா நல்லா இருக்குன்னு சொன்னோடனே அவர் உடனே சொல்லிட்டாரு, நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் இதுவாக இருக்குது செல்வமணி, வேறு ஏதாவது ஆட் பண்ணலாம். யோசிச்சு சார் தளபதி பிரபாகரன் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து இப்போ முதல்வராக இருக்கிற இது வந்து அப்போ வந்து தளபதியாக அப்போ தான் புகழ் பெற்று வந்துட்டு இருக்கார். அப்போ இல்லை செல்வமணி நம்ம அவங்களோட நெருக்கமாக இருக்கோம், ஏதோ அவர் பேர் நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி ஆகிடும் செல்வமணி, அதனால் கொஞ்சம் அப்புறம் அப்படியே பேசிட்டு வந்தோம். ஒரு நாள் நான் சொன்னேன், சார் கேப்டன் பிரபாகரன். இமீடியட்டாக ஓகே ஆயிடுச்சு. கேப்டன் பிரபாகரன் ஓகே. அந்த புலன் விசாரணைக்காவது வந்து எங்களுக்கு ரொம்ப டவுட் இருந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் விஜயகாந்த் சார் சொன்னார், செல்வமணி இதெல்லாம் புரியுமா, தமிழில் யாருக்கு புரியும், புலன் விசாரணை என்னன்னு தெரியாதுன்னு. ஆனால் கேப்டன் பிரபாகரன் சொன்ன உடனே அன்னைக்கே வந்து அந்த படம் ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவ்வளோ பிரம்மாண்டமான படத்தை தயாரிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் ஒரு ராவுத்தர் தான். என்ன செலவு பண்ணாலும் என்ன கேட்டாலும் அது அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. அதுபோல் இன்னைக்கு இவர் சொன்னார் பாருங்க வந்து நம்ம சிவா சார் உண்மையாகவே ரத்தம் சிந்தி இந்த ட்ரைலரில் நீங்கள் பார்த்துட்டுருப்பீங்களே, ஒரு ஷார்ட் அப்படி தொங்கிட்டே வருவார், ஒரு கையில் கன்று ஒரு கையில், அந்த 20 அடி ஹைட்டில் இருக்குது. அது வரும்போது
இது அறுந்துடுச்சு, மேலே இருக்கிற ரோப் அறுந்துடுச்சு. 2 கையில் இருந்தால் கூட ஏதோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். ஒரு கையில் ரோப்பு, ஒரு கையில் கண் இருக்கும். வந்துட்டு போது அவர் ரோப் எடுத்து அப்படியே கீழே விழுந்தார். சார் அதுதான் கடவுள் புண்ணியம் சார். இங்கே வந்து ஒரு ராக்கு பக்கத்தில் வந்து ஒரு புதர் மேலே விழுந்தார். ராக் மேலே விழுந்தாருன்னா அவர் வேறு மாதிரி ஆயிருக்கும். அவ்வளோ உடனே டக்குன்னு இருந்தார். எல்லாமே ஷாக் ஆகிட்டோம். ஒன்று ஓடி வந்தாங்க. அவருக்கு வந்து கீழே புதர் மேலே விழுந்ததில் பேக் போன் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. பேக்கில் கொஞ்சம் ரொம்ப வலி. எழுந்து நின்று மெதுவாக என் கை மேலே, என் தோல் மேலே கை போட்டுட்டு சொன்னார், சொல்லுமணி வேறு ஷாட் ஏதோ எடுத்துட்டு அவங்க பயந்துருவாங்க, என்னால் நிற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ க்ளோஸ்அப் பண்ண எடுனார். உடனே நான் வந்து ஒரு க்ளோஸ்அப் எடுத்துட்டு சார் அப்புறம் இவர்கிட்ட ஸ்டன் மாஸ்டர்கிட்ட, இல்லை சார் கொஞ்சம் எனக்கு வேறு ஒர்க் இருக்குது, நீங்கள் அப்புறம் எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு விஜயகாந்த் சிஸ்டர் நான் கொஞ்சம் ஓவர் பவர் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ட்ராமா பண்ணி அமிச்சோம். ஏன்னா அவர் எதுக்கு சொன்னார்னா, இல்லை சொல்லுமணி எனக்கு அடிபட்டதுன்னு நினச்சேன், அப்புறம் ஸ்டன் மாஸ்டர் ஷாட் எடுக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க, அப்போது வந்து நாளையிலேருந்தே வந்து வேறு மாதிரி எடுப்பாங்க, அதனால் அடிப்பட்டது வெளியே யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னாரு. அப்போது எவ்வளோ ஒளி தனக்குள்ளே இருந்தால் கூட அதை யாருக்குமே வெளியே காமிச்சிக்காமல் அந்த இது அந்த ப்ராடக்ட் நல்லா வரணுங்கிறதுக்காக மிக அதிகமாக பாடுபட்டவர். ஒரு ஷாட்டும் நான் இது மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம், 1000 வருஷம் நமக்கு டைம் ஆகிடுச்சு. நான் வந்து அந்த படமே மொத்தமாக ஆக்ஷன் தான். அப்போ வந்து இது போல் வந்து ஒரு 150 அடி ஒரு கர்னல் ஒன்று கீழே போயிட்டுருக்கு, 60 அடி ஹைட்டில் போயிட்டுருக்கு. இந்த மரத்துலையும் அந்த மரத்துலையும் கயிறு கட்டிட்டு கீழே ஒரு கயிறு மேலே ஒரு கயிறு, ஒரு 6 அடி ஆளுக்கு வச்சுட்டு மேலே இப்படி கை பிடிச்சிட்டு வரா மாதிரி ஒரு இது பண்ணி எல்லாம் டெவலப் பண்ணி. ஸ்டன் மாஸ்டர் வேறு வரல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அது நாங்களே பண்ணலாம், சரி இது சாங்க சீன் தானேன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். போகும்போது ஆள்லாம் ஏற்றி எல்லாம் ரெடி பண்ணிட்டு போனோம், எல்லாம் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி போனோம், எல்லாம் கரெக்டாக இருந்தது. அப்புறம் போகும்போது நாங்கள் ஒரு ஆளை வச்சு போனோம். இப்போ 6 பேர் அந்த கமாண்டர்ஸ் போகும்போது அது சென்டருக்கு போகும்போது கயிறு தொங்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இப்போ வந்து இன்னும் 6 ஒருத்தர் இருக்கும்போது கயிறு ஸ்ட்ராங்காக இருந்தது, 6 பேர் இருக்கும்போது கீழே நிற்கிற கயிறு வந்து கீழே இறங்கிடுச்சு. இறங்கினா மேலே இருக்கிற கயிறு அவங்களால பிடிக்க முடியல, ஈஸியாக பிடிக்க முடியல, அதில் தொங்க வேண்டியதாக இருக்குது. அப்போது சென்ட்ரல் நிற்கிறாங்க, இப்படி வந்தாலும் 75 அடி, அப்படி போனாலும் 75 அடி. சார் அவர் இறங்கி வந்து நிற்கும்போது இந்த கை ஒரு பிஞ்சு கையில் அப்படியே ரத்தம் அப்படியே ஊற்று சார். பரவாயில்ல செல்வனே, பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு. இது மாதிரி அந்த படம் முழுக்க ரத்தம் சிந்தி அவர் ஒர்க் பண்ணார். அந்த உழைப்பு தான் இன்னைக்கு 35 வருஷம் கழிச்சா கூட இந்த படத்தை மாதிரி இன்னொரு படம் எடுக்க முடியாதுங்கிறது காரணம் அன்னைக்கு விஜயகாந்த் சார். அது மாதிரி மன்சூர், இதை வந்து நான் ஷோலே தான் வந்து என்னோட அடுத்து எடுக்கணும்னு வந்து என்னை அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் படம் ஷோலே தான். ஷோலே மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு தான் நான் வந்து முடிவு பண்ணேன். அப்போ வந்து அம்ஜத் கான் மாதிரி அதை வந்து இது பண்ண முடிச்சேன். அப்போ யாரை போடலான்னா யாரையாவது ஒருத்தர் போட்டோமா அது வந்து அவங்களோட இமேஜ் தான் இருக்கும். இப்போ ராதாரவி சிறப்பு இருக்காரு, அது மாதிரி அந்த இமேஜ் வந்துடும். அப்போ வந்து அது இருக்கக்கூடாது, அப்போ யாரை புதுசாக போடலாம் அப்படி புதுசாக போடுறது முடிவு பண்ணிட்டோம். புதுசாக போன பிறகு அப்புறம் வந்து மன்சூர் அலிகான். இப்போ ரவிமரியா சொன்ன மாதிரி மன்சூர் அலிகான் ரொம்ப அழகாக இருப்பார், கொஞ்சம் ஃபெமைனன் வேறு இருக்கும். அவர் நடக்கும்போது ஒரு சின்ன ஒரு டான்ஸராக இருந்ததால் ஒரு சின்ன ஒரு பெண்மை வேறு இருக்கும். அது மீசை வேறு அவருக்கு இருக்காது, மீசை கொஞ்சம் அங்கங்கே இருக்கும். அது முடி வேறு கொஞ்சம் லென்த்தாக வச்சுருப்பார். அது கொஞ்சம் சரியா இல்லையேன்னு சரி. அப்போ கரிகாலன் என்னோட சின்ன இதில் ஃபில்ம் இன்ஸ்டியூட் படித்தார். அவர் ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக அப்படி வீரப்ப மாதிரி அந்த கெட்டப்லாம் போட்டு அழகாக இருந்தார். அப்புறம் இன்னொருத்தர் 3 பேருக்கு போட்டு எடுத்துடலான்னு முதல்ல நான் கரிகாலன் வச்சு தான் 2 நாள் ஷூட் பண்ணேன். கரிகாலன் வந்து அப்பீரன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆனால் அவருக்கு வந்து அந்த கான்ஷியஸ் அந்த இது வரல. அப்புறம் இவருக்கு வந்து நம்ம மன்சூர் அலிகானுக்கு வந்து அந்த காஸ்டியூமை போட்டுட்டு கண்ணில் வந்து சொல்லிட்டு இருந்தாருலாம் சுத்த விட்டுட்டோம்னு எனக்கு மைண்டில் செட் ஆகல. அதனால் வந்து அது பார்த்துனே இருக்கேன். இவங்க காஸ்டியூம்லாம் போட்டு விட்டுட்டு இவங்க போட்டு நடவடிக்கையெல்லாம் கவனிச்சுட்டே இருக்கேன். மன்சூர் வந்து ஒரு நாள் வந்து அந்த காதில் கடுக்கிற மாதிரின்னா இவருக்கு ஓட்டை இல்லை, அதனால் ஒட்ட வைக்கணும். இது வந்து நினச்சா மதியானத்துக்கு மேலே அந்த இது வந்து கீழே காஞ்சதால் கீழே விழுந்துடுச்சு. அப்போ காஸ்டியூமர் கூப்பிட்டு அந்த இது கடுக்கனை எடுங்கிறார். அவன் வந்து ராஜேந்திரன் இப்போ வந்தார் இல்லையா, ராஜேந்திரன் மணி வந்தான். அவர் ராஜேந்திரன் அப்போ தான் விஜயகாந்த் சார் 100 படம் ஒர்க் பண்ண காஸ்டியூமர். அவன் வந்து விஜயகாந்த் சாருக்கே சரியா இது பண்ண மாட்டான். இவர் எப்படி மதிப்பாவன்? நீ ஏற்றா அப்படின்னா பல்லான்னு ஒரு அரசு அறிவன். யாருக்கிட்ட பேசுறேன்? நான் வீரப்பங்கிட்ட பேசுறேன் சார். நான் தூரத்துல இருந்து பாக்குறேன், அவன் வீரப்பானே மாறிட்டான். இந்த சந்திரமுகியில வந்து எப்படி வந்து ரஜினி சார் சொல்லுவார்ல, அவன் வந்து சந்திரமுகியாவா மாறிட்டாங்கன்னு, அது மாதிரி இவன் அந்த கெட்டப்பு அது எல்லாம். அப்புறம் இவர் வந்து நான் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன், மன்சூர் போறது நடக்கிறதெல்லாம் அவனுக்குள்ள வீரப்பங்கிற ஆவி உள்ள பூந்துடுச்சு, அவன் மன்சூராவே இல்லை. அப்போ இவர் தான் சரியான ஆளு. நம்ம இது இவருக்கு எதுவுமே தெரியாது, குதிரை ஓட்ட தெரியாது. எப்படி குதிரை அண்ணா ஓட்டுவாண்ணே, ஓகே. இப்போ இவர் ஒரு ஷாட் எடுக்கணும்.
குதிரையை வந்து பின்னாடிக்கு வச்சுட்டு லோ ஆங்கிளில் அங்கே வந்து கேமரா வச்சுட்டு புஷ்லேருந்து குதிரையை அடித்தா மேலே வரணும், அந்த கேமரா மேலே ஜம்ப் பண்ணணும். சரி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். குதிரை ஓட்டு தெரியுமா மன்சூர்? அண்ணே நல்லா ஓட்டுவேண்ணே. ஓகே, பியூட்டிஃபுல் குதிரை ஒன்று, அது நெப்போலியன் பேர், அதுதான் அவங்ககிட்ட இருக்கிறது நல்ல குதிரை. அவங்ககிட்ட கொடுத்துட்டு ரெடி ஸ்டார்ட் கேமரா. இது வந்து 72 ஃப்ரேம்ஸில் எடுக்கணும். கேமரா ஓடுது, ரெடி ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன். மன்சூர் வா வா வா. அண்ணே குதிரை வரமாட்டேங்குது. அப்படியா? உன்னை நான் வந்து அந்த குதிரை கோவிந்தராஜத்தை அவரை கூப்பிட்டுறேன். ஏன்னா எனக்கு பயம் என்னன்னா, அப்போலாம் ஃபிலிம் வந்து உங்களுக்கு தெரியும், உயிர் போய்டும். நமக்கு அந்த ஃபிலிம் சுத்த ஆரம்பிச்சோன்னா நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரும். அது வேறு ஹை ஸ்பீட்னா ஜுன்னு ஓடும், நமக்கு ஒரு ஏறும். உடனே 2வது ஷாட்டு, 3வது ஷாட்டு, 4வது ஷாட், ஒரு இது முடிஞ்ச உடனே அந்த ரீலே முடிஞ்சிடும். ஏன்னா அந்த நமக்கு தேவை வந்து ஒரு 200 அடி. எந்த 200 அடின்னு சொல்ல முடியாது. முதல் போட்ட உடனே அது வந்து சுத்த ஆரம்பித்த உடனே 200 அடியில் வந்து நிற்கும். அப்புறம் நம்ம ஷார்ட் எடுக்கும்போது 200 அடி இருக்குமா இல்லை, அதை உடனே அது கேனை மாற்றணும். 3 கேனு, 4 கேன், 5 கேன், 6 கேன், 7 கேன். சார் ஒரு நாளைக்கு 2000 அடி தான் கொடுப்பாங்க. ஒரு கேனுங்கிறது 400 அடி. இப்போ 7 கேன் வந்து மறுநாள் தான் சேர்த்து முழுங்குறாங்க. உடனே என்ன சொன்னேன், என்ன ஆச்சுன்னு வரல. உடனே அந்த குதிரைக்காரனை கூப்பிட்டு கண்ணாபன்னு திட்டினேன். சரி, அவர் போய் பக்கத்தில் நின்ட்டார். இன்னும் கொஞ்சம் நேங்கச்சு வந்து சொன்னார், சார் என் குதிரையே ஓட்ட தெரியாது. என்னன்னா, இவன் இந்த குதிரை இப்படி நிற்கிது இல்லையா, இந்த ரீத்தை இப்படி பிடிச்சிட்டான். அந்த ரீடு இருக்கு இல்லையா, அந்த ரீடை இழுத்து பிடிச்சிட்டான். அதை விட்டா தான் முன்னாடி போவோம். அதை போட்டு அடி 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 அடிச்சா குதிரை வந்து நவர மாட்டேங்குது. எனக்கு சொன்னவன வந்தது கோவம். கொஞ்சம் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினேன். அப்படியே மூஞ்சிலாம் மனுஷன் எனக்கு கோவம் வந்துடுச்சு. ஏன்னா என்கிட்ட ஃபுட்டேஜ் இல்லை, ஃபிலிம் இல்லை. ஒன்று சென்ன பண்ணனே அப்படின்னு கொஞ்சம் இதாகிடுச்சா. சரி, இப்போ தெரிஞ்சிச்சு, மன்சூருக்கு தெரிஞ்சிச்சு இந்த ரீடை விட்டா குதிரை ஓடுன்னு. அடுத்த இப்போ நாங்கள் திட்டினதெல்லாம் இருக்குல்ல, அடிச்சார் பாரு குதிரையை. குதிரை அப்படி பிச்சுட்டு கிளம்புனா குதிரை வந்து நாங்கள் 3 அடியில் வர வச்சோம், குதிரை 5 அடியில் வருது. இவர் 9 அடியில் மேலே பாருங்க. அப்படி வந்து ரோலாகி வருது. அதாவது எப்படின்னா, மன்சூருக்கு வந்து உயிர் இதை பற்றி எதுவுமே இல்லை. அது அந்த பண்ணணும், அது அவ்வளோதான். தெரியாதுன்னு மன்சூர் எதுவுமே சொல்ல மாட்டார். ஆனால் பண்ணிவிடணும். அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணக்கூடியது. அதனால தான் இன்னைக்கு இப்போ எந்த படம் பண்ணாலும் எப்படி வந்து தனஞ்சயன் சொல்லும்போது கேப்டன் பிரபாரன் நான் விஞ்சறது, இன்னொரு படத்தை அது மீறி எடுக்கிறது எப்படி கஷ்டமோ, மன்சூர் இப்போ 100 படம் நடிப்பார். இன்னும் 100 படம் நடித்தா கூட இந்த வீரபத்திரங்கிற கேரக்டரை தாண்டி இன்னொரு கேரக்டர் அவர் நடிக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு உயிரை கொடுத்து அந்த படம் பண்ணோம். அது மாதிரி எல்லாருமே இப்போ சொன்னாங்க இல்லையா, சரண்யா மேடம் தான் வந்து ஃபஸ்ட்டு ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் வந்தாங்க. ரம்யா கிருஷ்ணன் அவள் போடலான்னு சொல்லும்போது அவங்க இது மாதிரி சொன்னாங்கல்ல, சார் அவங்க சென்டிமெண்ட்டாக எந்த படமும் இல்லை, தெலுங்கில் வந்து அவங்க போட்ட எல்லா படமும் ஃப்ளாப்பு, அதனால் வேண்டாம். அதனால் நாங்கள் சரி சரண்யா மேடம் ஓகேன்னு சொல்லி போயிட்டோம். அவங்க இந்த இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க இந்த காஸ்டியூம்க்கும் எனக்கு அவங்க சின்ன கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு. அவங்க ஃபுல் இதோடு போட்டு வந்தாங்க. நான் சொன்னேன், இல்லை இது வந்து லம்பாடி கேரக்டர், அதனால் கொஞ்சம் நீ வரைக்கும் தான் இருக்கணும்னா அவங்க அதில் வந்து. அப்புறம் அதுவும் இல்லாமல் அந்த ட்ராவல்லாம் அவங்களுக்கு ஒத்துக்கல. அப்போ இது ஆப்ரேஷன் இருக்குது அப்படின்னு ஒரு நாள் போயிட்டு வரேன்னு போனவங்க தான் அப்புறம் வரல. அதனால் சரி, யாரோ ஒருத்தர் எங்களுக்கு வந்து என்னென்னா 90 நாள் ஷெட்யூல், 90 நாளும் எங்கள் கூட இருக்கிற ஒரு பெண்ணு வேணும். அது ஆர்டிஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நியூ ஃபேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, சென்டிமெண்ட்டாக இருந்தால் ஓடின ஹீரோயினோ ஓடாத ஹீரோயினோ யாரோ ஒருத்தர் வேணும் அப்படின்னா அவங்க கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ தான் ரம்யா கிருஷ்ணன் வந்தாங்க. ரம்யா கிருஷ்ணன் வந்தது இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய ப்ளஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 35 வருஷம் கழிச்சு கூட அந்த பாட்டு வந்து வரும்போது மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு வெற்றியும் ஆதரவாக இருக்கும்போது ஒன்று. அது கூட வந்து என்னென்னா, நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அவங்க வந்து ஒரு ஹீரோயின். நான் முதல்ல கிளாப் அடித்தது ரம்யா கிருஷ்ணன் தான். ஃபஸ்ட்டு புது வசந்தன் ஒரு படத்துக்கு அவங்க ஹீரோயின்னு நாங்கள் கிளாப் பண்ணுறோம். அது அப்போது நான் டைரக்டராகி என் படத்தில் நடிக்க வந்து அந்த படம் விடும்போது என்னோட இன்றைக்கி யாராவது சரி இதில் நடித்தவங்களாம் யார் இருக்காங்க, சார் இல்லாத போது யாராவது செலிபிரிட்டி இருந்தால் நல்லா இருக்குன்னு சரசார் கூப்பிட்டேன். அவர் வரனார். இவங்களை வந்து கூப்பிடலாமா வேணாமான்னு அப்புறம் எனக்கு கொஞ்சம் டச் விட்டு போச்சு. என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், இல்லை நான் சொல்கிறேன்னு சொல்லி என் ஒய்ஃப் தான் வந்து ரம்யாவுக்கு பேசணுன்னா, இல்லை நான் நிச்சயமாக வரேன் சார், கொஞ்சம் லேட்டாக வரேன், வேறு ஏதோ ப்ரோக்ராம் இருக்குது லேட்டாக வரேன். அந்த வகையில் இன்றைக்கி வந்து 35 வருஷம் கழிச்சாலும் நடித்த அந்த ஒரு நன்றியை மறவாமல் இன்றைக்கி வந்து கலந்துக்கிட்ட அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அது மாதிரி சரத் சார் அவருக்கு வந்து இந்த அடிபட்டு அவர் பெட்டில் இருக்கார், அவரால் நடிக்கவே முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த படங்களில் வந்து நிறைய சீன்ஸ் இந்த கழுத்தில் ஸ்காலர் போன் போட்டு தான் நடித்தார். பரவாயில்ல நான் வந்து நடித்தேன். கேப்டன் சொன்னார், இல்லை சொல்லுமணி சரத் எப்போ வர்றாரோ அப்போ தான் படம். ஏன்னா அவர் 4 நாள் நடிச்சிட்டார். அப்போ சரத் 4 நாள் தான் நடிச்சிருக்காரு, மாற்றிடலாமா அப்படின்னு மற்றவங்க சொல்லும்போது விஜயகாந்த் சொன்னார், ஒரு நடிகை இப்போ தான் 2வது படம் நடிக்கிறாரு,
அவர் பாதியில் எடுத்துகிட்டு அவர் லைஃப் இதுவாக போயிடும். நம்ம வந்து ஒரு 2 மாதம் ஷெட்யூல் தள்ளி வச்சுக்கலாம். அதனால தான் இந்த படம் 100வது படம் மாறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். அப்போ வந்து என்னைக்கு சரத்குமார் வராரோ அன்னைக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சரத்குமார் வரும்போது அந்த காலர்குள்ளெலாம் போட்டு நடித்தார். அந்த அவருக்கு ஒரு பாசிட்டிவ் கேரக்டர், அதான் சின்ன கேரக்டர் தான் இருந்தாலும் அவர் அதை பண்ணார். அந்த வகையில் அவருக்கும் எல்லாருமே இது ஒர்க் பண்ண முதல்ல ரமேஷ்குமார் தான் என்னோட கேமராமேன். அவருக்கு ஒரு ஒரு ஒன் வீக்கில் வந்து சின்ன சின்ன செட் ஆகலை. ராஜராஜன் வந்தார். ராஜராஜன் வந்தது ஒரு வகையில் என்ன ஆச்சுன்னா, அவர் பாலுமேந்திரா சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்ததால் வந்து அந்த க்ரீனை வந்து அவ்வளோ அழகாக எங்கிட்ட நான் ஒர்க் பண்ணதை 2C கேமராவில் தான் நிறைய ஒர்க் பண்ணோம். அந்த 2C கேமராவில் இவ்வளோ அழகாக நீங்கள் வந்து அந்த க்ரீனை வந்து வேறு யாராக இருந்தாலும் படம் பிடிக்க வச்ச முடியாது. கடவுள் புண்ணியத்தில் அதுவாக மாறினது ராஜராஜன் சார் வந்தது. அது மாதிரி ஆர்டர் ஜேகே அந்த மலையிலலாம் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணது சொல்லிகிட்டே இருக்கலாம், நிறைய நேரம் இல்லை. அதனால் வந்து இது போய் சொல்ல வேறு ஏதாவது நான் இன்டர்வியூ மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களோட இந்த படத்தை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு, விஜயகாந்த் சார் பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு, அதில் நடித்த ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுபோல் நான் இந்த இதுக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது பிரேமலதா அவங்களோட வந்தாங்க. நான் சொன்னேன், அம்மா நீங்கள் வந்து இதுக்கு வந்தீங்க, தயவுசெய்து ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போது பிரபாவர் நீங்கள் அனுப்பணும்னு. நிச்சயமாக வந்து அவங்க என்ன சொன்னால் 3ஆம் தேதி நாங்கள் வந்து டூர் ஆரம்பிக்கிறோம். அப்போ டூர் ஆரம்பிக்கிறதால வந்து இப்போ எலெக்ஷன் இதுங்கிறதால நம்ம மக்களை தேடி இது பண்ணுறோம். அதனால் எங்கே இருக்கணும்னு தெரியாது எங்களுக்கு. நாங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் விஜய் பிரபாகரனை எங்களுக்கு அனுப்பணுமான்னு சொன்னேன். நிச்சயமாக அனுப்புகிறோன்னு சொன்னாங்க. அந்த வகையில் வந்து பிரபாகரன் வந்து இன்றைக்கி நீ வந்திருக்க ரொம்ப சந்தோஷம். நீ வந்ததுங்கிறது வந்து அப்பா வந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் வந்து விஜய் பிரபாகரனை ஒரு குழந்தையாக இது பண்ணி கையில் தூக்கி சின்ன குழந்தையா இப்போது விஜயகாந்த் சாரோட பெருமை என்னென்னா, சாதாரண குழந்தைகளாக தான் ரோட்டில் அவங்கள இருப்பாங்க. ஏதோ பெரிய ஹீரோவோட நான் விஜய் பிரபாகரன் பிறந்தது ஒரு ஹீரோவோட 100வது படத்துக்கு அப்புறம். இன்றைக்கி ஒரு ஹீரோ 100 படம் நடிச்சிருந்தா அவங்க வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துங்க. ஆனால் அன்னைக்கு வந்து வெறும் கண்ணம்மாள் தெருவில் வந்து பிரபாகரனும் சண்முக பாண்டியனும் ஒரு கிரிக்கெட் பேட்டை வச்சுட்டு ரோட்டில் வந்து ஸ்டம்பை வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சாதாரண நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற மக்கள் வாழ்ந்த மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் வாழ்ந்து. அதனால தான் இன்றைக்கி வந்து எந்த சோதனை வந்தாலும் நீ வந்து அதை தாங்கி நிற்கிறதுக்கு அப்பா அவங்க கொடுத்த அந்த ட்ரைனிங் தான் உனக்கு வந்து இது இருந்தாலும் நீ உன்னோட உயரம் இன்னும் நிறைய இருக்குது. நீ எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. ஏன்னா அப்பா சந்திக்காத அவமானமோ தோல்வியோ கிடையாது. இதையெல்லாம் தாண்டி தான் அப்பா ஜெயிச்சார். ஆனால் நீ வந்து உண்மையாகவே எனக்கு ஒரு வகையில் என்ன சந்தோஷம்னா, நீ வெற்றி கோட்டை பக்கத்தில் வந்து நின்றுட்ட. ஒரு 4000-5000 ஓட்டுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நீ வந்து எங்கேயோ விருதுநகரில் போய் நின்று வந்து லட்சக்கணக்கான ஓட்டு நீ வாங்க முடியும்னா நிச்சயமாக அது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து உன்னோட வெற்றி கூட வந்து தடுக்கப்பட்ட வெற்றி, மறுக்கப்பட்ட வெற்றியை தவிர அது வந்து நியாயமான தோல்வி கிடையாது. அது வந்து அதனால் வந்து உன்னை வந்து நிச்சயமாக இந்த வெற்றி வந்து சேரும். அதுக்கு வந்து நாங்கள் ஏதாவது ஒரு கட்சியெல்லாம் தாண்டி நான் கூட அப்பாவுக்கு வந்து இது நிற்கும்போது நாங்கள் எல்லோரும் போனோம். என்ன நாங்கள் கட்சிலாம் இல்லை, விஜயகாந்த் சார் நிற்கிறாரு, நாங்கள் அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவோம். நாங்கள் வந்து எங்களோட அனுபவத்தை சொல்லுவோம். நீங்கள் வந்து விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதர், அவரோட நல்ல குணத்தை நாங்கள் சொல்லுவோம், வேற பற்றி நாங்கள் சொல்ல போதில்லைன்னு சொன்னோம். அது மாதிரி எங்களால் வந்து உங்களுடைய இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அணில் மாதிரி இருக்குன்னா நாங்கள் ஏதாவது ஒரு நன்றி கடன் பண்ணணும் அப்பாவுக்கு. நான் ஏறக்குறைய மற்றவங்களாம் வந்து நான் 100 படம் நடந்த பிறகு இப்போ ஹீரோஸ் என்னன்னு நினைக்கிறாங்க பாருங்கள். ஹீரோஸு இப்போ உலக அழகி வேணும், உலகத்தில் மிகச்சிறந்த கேமராமேன் வேணும், ஃபாரின்லேருந்து மேக்கப் மேன் வேணும், பெரிய பட்ஜெட்டில் கதை சொல்லும்போதே 100 கோடி கதை இருக்கான்னு கேட்கணும். இதையெல்லாம் விஜயகாந்த் சார் சொல்லும்போது அவரை நம்பி ஒருவர் கதை ஏதோ உதவி பண்ணணும்னு நினச்சாருன்னா அதை கூட கேட்க மாட்டார். சரி ஓகே 10 நாள் வேணுமா ஏதோ பண்ணிக்க. அது மாதிரி மிகச்சிறந்த மனிதர், எதை பற்றியுமே கவலைப்படையாத மனிதர்களுக்கு நல்லது பண்ணுங்கிற ஒரே நோக்கத்தோடு வாழ்ந்த உன்னதமான தலைவர் வந்து உங்கள் அப்பா. நான் வந்து பெருமைக்காக சொல்லலை. ஏன்னா இப்போ அவரை பற்றி பாராட்டி எங்களுக்கு ஆகப்பதில்லை. அவர் இருக்கும்போது சொன்னால் கூட பரவாயில்ல, இல்லாதப்போ சொல்கிறோம்னா அந்த கில்ட்டி எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. இப்போ யாரோ சொன்னாங்க இல்லையா, அவர் வாழும்போது அவரை பற்றி இவ்வளோ யாருக்குன்னு தெரியல, சும்மா மீம்ஸ் போட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு. விஜயகாந்த் சாருக்கு ஒரே விஷயம் என்னன்னா, நடிக்க தெரியாது, சினிமாவில் நடிக்க தெரியும், அரசியலில் நடிக்க தெரியாது. அவர் என்னவா இருந்தாரோ அதையே பொறுத்து பண்ணும்போது அது மற்றவங்களுக்கு கிண்டலாக இருந்தது. மற்றவங்களாம் வந்து ஒளிவு மறைவாக கொஞ்சம் உள் வாழ்க்கை ஒன்று, வெளி வாழ்க்கை ஒன்றுன்னு. விஜயகாந்த் சாருக்கு வந்து அகமும் ஒன்று தான், புறமும் ஒன்று தான். உள்ளே என்ன நினைக்கிறாரோ அதுதான் வெளியே என்ன நினைக்கிறது உள்ள. பல நேரங்கள் வந்து கோவப்படுவார். கோவப்பட்ட அடுத்த வினாடி வந்து சாரி 100 தடவை கேட்பார். தம்பி செல்லுமணி ஏதாவது பிரச்சனையா? இல்லை சார் ஓகே. அது மாதிரி
அவ்வளோ அந்த நல்ல குணம். உண்மையிலே கடவுள்னு ஒரு இருக்காங்கன்னா அது உன்னோட வெற்றியில தான் அது உண்மையாகும். நீ வெற்றி பெறும்போது தான் கடவுளுங்கிற ஒருத்தர் இருக்கார். தாய்க்கு மாதாவ புண்ணியம் வந்து மக்களை சேரும்னா அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு நூற்றுக்கணக்கான டன்னு நூற்றுக்கணக்கான ஜென்மத்துக்கு சேர வேண்டிய புண்ணியம் உங்ககிட்ட இருக்குது. அந்த புண்ணியம் வந்து உங்களை வாழ வைக்கும். இந்த இதுக்கு வந்தது நிச்சயமாக இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது மறுபடியும் வந்து விஜயகாந்த் சாருங்கிற வந்து நான் இந்த என்னால் வந்து கிடையாது, அவரோட இதுவை வந்து அவர் போய் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இல்லை வந்து எனக்கு கார்த்திக் வந்து சொன்னார். உண்மையில இந்த நேரத்தை கார்த்திக் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடவுப்படுறேன். கார்த்திக் அவங்க நண்பருக்கும் முதல்ல என்கிட்ட படம் காமிச்சாங்க. எனக்கு வந்து நான் சொன்னேன் இல்லை சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா வந்து அது எங்கேயும் பிரிண்ட் கிடைக்கல. அந்த இப்போ தமிழ் சினிமாவில் நெகட்டிவ் இல்லை, பிரிண்ட் இல்லை, அப்போ தேடி கண்டுபிடிச்சி கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்படின்னா வேண்டாம் சார்ன்னு சொல்லிட்டேன். ஆனால் 2 மாதம் கழிச்சு 6 பிரிண்ட்டு. அன்னைக்கு நாங்கள் போடும்போது ஒரு பிரிண்ட் 50,000 தான். அப்போ பழைய பிரிண்ட்டு 10,000 தான் கொடுப்பான். இன்றைக்கி ஒரு பிரிண்டோட வேலை 5 லட்சம். ஏன்னா அது பிரிண்ட்டே இல்லை எங்கேயும். 6 பிரிண்ட்டை கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சு ஒரு இதுலேருந்து எதெல்லாம் சிறப்பாக இருக்கோ அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி மறுபடியும் அதை வந்து சிஜி பண்ணி அதிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த படத்தை வந்து புது படம் மாதிரியே வந்து பண்ணியிருக்காரு. அந்த வகையில் வந்து எனக்கு அன்றைக்கி எப்படி ஒரு இப்ராஹிம் ராவுத்தர் கிடச்சாரோ அது மாதிரி தான் நீங்கள் உருவத்தால் நீங்கள் உருவத்தால் வந்து சின்ன மாதிரி தெரிஞ்சால் கூட இப்ராஹிம் ராவுத்தருக்கு இருந்த அதே கலை இது வந்து உங்கள் பிரம்மாண்டம் வந்து உங்கள் மனசில் இருக்குது. எனக்கு ஒரு புண்ணியம் நீங்கள் மறுபடியும் அந்த ரீரிலீஸுக்கு நீங்கள் வந்து சேர்ந்தது. அபு நீங்கள் வந்து மிக உண்மையாகவே ஒரு நல்ல ஆளை தேர்ந்தெடுத்து நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. எல்லோரும் கேரளாவும் கர்நாடகாவும் இது போன்ற ஒரு சிறந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்து அதை நீங்கள் ஒரே நேரத்தில் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு இந்த படத்தின் மூலம் எனக்கு பேர் வரும், உங்களுக்கு பணம் வரும். என் கெட்ட நேரம் உலகத்தில் நான் பார்த்த நட்புங்கிறது வந்து கோப்பரிச்செழுந்து பிசுராந்தாயன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பார்த்த நட்பு, என்னுடைய ஜென்மத்தில் நான் பார்த்த நட்பு ஆசை இப்ராஹிம் ராவுத்தர் விஜயகாந்த் நட்பு விட மிகச்சிறந்த நட்பு உலகத்தில் நான் பார்த்தது. அந்த மாதிரியான நட்போடு இருந்து அந்த நட்பில் வந்த இன்னைக்கு 2 பேரும் விஜய பிரபாகரனும் அவும் நீங்கள் வந்திருக்கீங்க. இன்னும் உங்கள் அப்பாவை பற்றியும் அவங்க அப்பாவை பற்றியும் உங்களுக்கு தெரியும், அவங்க நட்பு என்னன்னு தெரியும். நீங்கள் மறுபடியும் அதுபோல் வந்து நண்பர்களாக இருந்து தமிழ் சினிமாவில் அவர் வந்து நீங்கள் அரசியலில் கேப்டன் ஆகணும், நீங்கள் சினிமாவில் கேப்டன் ஆகணும். அதுதான் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் அப்பாவுக்கு பண்ணுற நன்றியாக இருக்கும். மறுபடியும் நான் வந்து வேறு பேட்டியில் இது பண்ணுறது நிறைய நேரமாச்சு. ஏன்னா பிரபாகரனோட பேச்சு தான் ரொம்ப முக்கியமாக. அதனால தான் நான் வந்து அவரை கடைசியாக பேச வைக்கணும்னு நினச்சேன். அதுவகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்த அனைவருக்கும் நன்றி. பிரபாகருக்கும் என்னோட நன்றி, அம்மாவுக்கும் என்னோட நன்றி. ரீரிலீஸ் செய்வது மிகவும் பொருத்தமான ஒன்று. இந்த படத்தின் அறிவிப்பை ஆடி அமாவாசை அன்று கேப்டன் ஆலயத்தில் அன்னி அவர்கள் முன்னிலையில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் இயக்குனர்கள் படைசூழ படத்தின் இயக்குனர் திரு R.K. செல்லமணி அவர்கள் இந்த நிகழ்வை சொல்லி பிரபாகரன் அவர்கள் வந்து ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அது இன்று நிறைவேறி இருக்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் புதல்வன் திரு விஜய பிரபாகரன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் பிரபாகர் இந்த படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு தமிழ் சினிமாவில் எவர் கிரீன் படம். இன்றைக்கும் ஒரு அசைக்க முடியாத ஒரு டைட்டில். இந்த க்ரூ இருக்காங்கன்னா அது மிகையாகாது. அன்றைக்கி கேப்டனும் சரி பப்பானா லைக் ராவுத்தர் சார் வந்து நான் சின்ன வயசுலேருந்து பப்பா அப்படின்னு கூப்பிட்றேன். எனக்கு தெரியாது, அது பப்பான்னு தான் அப்படின்னு நான் கூப்பிடுவேன். அது பாப்பான்றது வந்து சின்ன வயசில் பப்பாவாக மாறிடுச்சு, எனக்கு தெரியல. அது அப்பான்னு தான் அவரை நான் கூப்பிடுவேன். ஸோ கேப்டனும் ராவுத்தர் பாப்பாவும் 2 பேரும் ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த செல்வமணி சாரும் இந்த நேரத்தை நான் சொல்லிக்கிறேன். இந்த கேப்டன் பிரபாகரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கேப்டனோட 100வது படம். ஆனால் கேப்டன் மறைந்து ரீரிலீஸ் ஆகி இது கேப்டனோட முதல் படமாக நம்ம எல்லாருமே அதை கொண்டாடணும். கேப்டன் நடித்தது 156 படம், அதில் 100வது படம் கேப்டன் பிரபாகரன் தான் இது முதல் படம். இதே மாதிரி இன்னும் அவர் நடிச்ச 150 படத்துக்கு மேலேயும் இனி வரும் ஒரு வருஷம் அதை ரீரிலீஸ் பண்ணி இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷன், இந்த மாதிரி ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு
அன்னைக்கு கோல்டன் பீரியடில் சினிமா இன்றைக்கி வந்து டிஜிட்டலாக இருக்குது. அன்றைக்கி ரீல் காலத்தில் ரீல்ஸ் செல்வமணி சார் சொன்ன மாதிரி அன்றைக்கி எப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு படைப்பை உருவாக்குனாங்க. இன்னி இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி. இந்த படங்கள் ரீரிலீஸ் பண்ணும்போது தான் அப்பற்பட்ட 80s 90s அந்த இருக்க டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸில் எப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்தாங்களோ இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு அது நிச்சயமாக அது புரியும். இன்றைக்கி இந்த கமலா சினிமாவிலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வரும்போது முதல்ல அந்த கமலா தேட்டர் ஓனர் வந்து நீங்கள் வெல்கம் டு கமலா அப்படின்னு சொன்னார். சின்ன வயசுலேருந்து கேப்டன் படங்கள் எத்தனையோ படங்களை கமலா தேட்டரில் விசில் அடித்து நான் பார்த்துருக்கேன். ஞாபகம் இந்த தேட்டர் எனக்கு கொடுக்குது. பிறகு ராவுத்தர் பப்பாவும் கேப்டனும் எப்படிலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து பல படங்கள் அவங்க தயாரித்தாங்க. அதில் 60-70% எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஹிட் அந்த படங்கள் எல்லாமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகர் டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவங்க எல்லாருமே சினிமாவின் ஜாம்பவான்களாக இருக்காங்க. நம்ம எல்லாருமே ஒரு டைம் ட்ராவல் பண்ணி ஒரு 34 இயர்ஸ் முன்னாடி போவோம். இன்றைக்கி எப்படி அவங்களாம் அன்றைக்கி இருந்திருப்பாங்களோ இன்றைக்கி அதே வேகத்தை அதே உத்வேகத்தோடு தான் ஒவ்வொருத்தங்க பேசும்போது அவங்க நான் கண்ணிலையும் அவங்க இதில் நான் பார்த்தேன். இன்றைக்கி ஏன்னா இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் சுப்ரசூரன் சாராக இருக்கட்டும், கேமராமேன் ராஜராஜன் சாராக இருக்கட்டும், ஏன்னா எல்லாருமே எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு பரிச்சயம். எனக்கு எல்லாருமே தெரியும். கேப்டன் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் மேடையில் இருக்க இந்த படத்துக்காக உழைச்ச ஒவ்வொருத்தையும் கேப்டன் எப்படியெல்லாம் அவங்களை வந்து இன்றைக்கி இவங்க எல்லாருமே கேப்டனை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. ஆனால் கேப்டன் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் முடித்து ஒவ்வொரு ஷார்ட்ல இருந்தும் இன்னைக்கு எப்படி ஃபைட் நடந்தது எங்களை எல்லாருமே கூப்பிட்டு எங்களுக்கு சொல்லுவார், அப்பா எப்படிலாம் இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு மன்சூர் சார் அண்ணன் சாராக இருக்கட்டும், இன்னைக்கு செல்வமணி சாராக இருக்கட்டும், லைகத் அலி அண்ணன் சாராக இருக்கட்டும், எல்லாருமே இன்னைக்கு என்னென்ன பேசுகிறாங்களோ இது எல்லாமே எனக்கு தெரியும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அப்பா வந்து இது ஒன்றுமே எங்கள்கிட்ட வந்து சின்ன வயசில் எங்களை வந்து ஷேர் பண்ணுவார். எல்லாமே இன்னைக்கு ஷூட்டிங்கில் என்ன நடக்குது, இன்னைக்கு எப்படி அந்த ஷார்ட் இன்னைக்கு எப்படி நடந்தது அப்படின்ட்டு. ஸோ இது எனக்கு வந்து ஒரு டைம் ட்ராவல் ஆன மாதிரி தான் எனக்கு இருக்குது. இன்றைக்கி ஒரு 30 வயசு மேலே எனக்கு வந்து நான் பேசுகிறப்போ, அன்றைக்கி நான் குழந்தையாக இருந்தப்போ என்னெல்லாம் இந்த படத்துக்கு பண்ணாங்களோ எல்லாமே எனக்கு வந்து டைம் ட்ராவல் இருக்கிற மாதிரி இன்றைக்கி இருக்குது. அன்னைக்கு இருந்த இளைஞர்கள் இன்றைக்கி ஜாம்பவான்களாக இருக்காங்க. இந்த பொறுப்பு இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு நம்ம வந்து இந்த படத்தை நம்ம தூக்கி கொண்டாடணும். இது நம்மளோட பொறுப்பு. ஏன்னா இப்படி இருக்கும்போது தான் இந்த மாதிரி பல படைப்புகள் இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்க்க முடியாத படங்கள் இன்னைக்கு திரும்பி வரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏன் இதை சொல்கிறேன்னா, டெக்னீஷியன்ஸ் நம்ம மேக்கப் மேன் ராஜானா இருக்கட்டும், இன்னைக்கு நம்மளோட இல்லை நம்மளோட ராஜேந்திரன் காஸ்டியூமர் அவராக இருக்கட்டும், எல்லாருமே கேப்டனை ஒவ்வொரு விதமாக ரசித்து தான் இன்னைக்கு கேப்டனாக இன்னைக்கு ஒரு 150 படம் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே இருக்க ஒவ்வொருத்துக்குமான ஒரு எல்லாரும் கடமையிலும் பொறுப்பும் இருக்கு. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரம்யா கிருஷ்ணன் மேடமாக இருக்கட்டும், இன்னைக்கு அந்த ஆட்டமா தேரோட்டம் இன்னைக்கும் அவங்க நடந்து வரும்போது நாங்கள் பார்த்தேன். எனக்கு அவங்க நடந்து வரும்போதே எனக்கு அந்த பாட்டு மைண்டில் எனக்கு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த இளையராஜா சார் மியூசிக் அப்படின்னு அவங்க நடந்து வர மாதிரியே தான் எனக்கு அது இருந்தது. இன்னைக்கு சரத் சார் இன்னைக்கு வந்து சுப்ரீம் ஸ்டாராக இருக்கும்போது இந்த படத்தில் இருக்கும்போது நான் அப்படியே அன்றைக்கி கனெக்ட் பண்ணுறேன். அன்றைக்கி எவ்வளோ எளிமையாக ஒரு மிஸ்டர் மெட்ராஸ் அப்படின்னு டைட்டில் எடுத்து அந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கும் போது சரத் சார் இந்த படத்துக்கு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருப்பார். இன்னைக்கு செல்வமணி சார் ப்ராப்ளம் இருந்தது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மன்சூர் அலிகான் அண்ணன் வந்து அவர் வந்து நான் சின்ன வயசுலேருந்து அவரோட நான் எந்த ஷூட்டிங் போனாலும் என்னை தூக்கி வச்சு விளையாடுவார், கொண்டு வர. கேப்டன் ஷூட்டிங் முடிச்சோன்னாலே சண்டை போடுவார். அவருக்கு தெரிஞ்ச விளையாட்டு எல்லாமே ஃபைட்டு தான். அதுக்கு பிறகு ஒரு சண்டை அப்படின்னா மன்சூர் அலிகான் அவரோட தான். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஷூட்டிங் தாயகம் அப்படின்னு ஒரு படத்தில் போகிறப்போ இவ்வளோ பெரிய மூக்கு இப்படி வச்சுட்டு குண்டு மணாலியில் பின்னாடி வந்து பயமுறுத்துறது, எங்களை தூக்கிட்டு போகிறது, அவங்களோட டாட்டர்ஸ் ரூபியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எத்தனையோ பேர் அவங்களோட சின்ன வயசில் நாங்கள் பழகியிருக்கோம். அவர் கேப்டன் பிரபாகர் அப்படின்னு பண்ணும்போது என்னைக்கு கேப்டன் அவரை உருவாக்குனாரோ, கேப்டன் மறைந்த அந்த டிசம்பர் 28 கேப்டன் காலடியிலே கடைசி வரைக்கும் இருந்து கேப்டன் இறுதி செஞ்ச ஒரு நல்ல உள்ளம்தான் மன்சூர் அலிகான் அவர்கள். இந்த மாதிரி இது வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு படத்துக்காக நான் வந்து பேசுகிறனோ இல்லை டெக்னீஷியன்ஸ் அவங்க முன்னாடி பேசுகிறோம் எனக்கு இல்லை. இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எனக்கு தெரியுறாங்க. ஏன்னா செல்வமணி சார் அவர் சொன்ன மாதிரி அவர் எப்பயுமே அவர் காரில் வருவார், அவர் வீட்டுக்கு போவார், ஹாய் சொல்லுவார், ஹலோ அங்கிள் நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் விளையாடிட்டு இருப்போம். சிவா சாராக இருக்கட்டும், இது யாராக இருக்கட்டும், நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவங்களை சுற்றி தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். இன்னைக்கு ஒரு அடுத்த ஒரு தலைமுறை வரும்போது என்னை முன்னிலைப்படுத்தி என்னை கொண்டு வரும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஒரு கௌரவமான ஒரு பெருமையான விஷயமா இதை நான் பார்க்குறேன். நிச்சயமாக ஏன்னா நான் எப்பயுமே அப்பா கிட்ட கேட்பேன், எனக்கு எதுக்கு விஜய் பிரபாகரன் பேர் வச்சிங்க, அவனுக்கு சண்முக பாண்டியன் வச்சு. ஏன்னா ஸ்கூலில் எல்லாருமே கேட்பாங்க. இப்போ இருக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் சர் நேம் லாஸ்ட் நேம் வரும்போது
விஜய் பிரபாகர் அப்படின்னு நான் சொல்லுவேன். விஜயகாந்த் எதுக்கு உங்களுக்கு காந்த்னு வைக்கல, பிரபாகர்னு வச்சிங்க அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. அப்போ நான் சின்ன பையனும் அப்பாட்ட போய் கேட்டேன், எதுக்குப்பா எனக்கு விஜய் பிரபாகர்னு பேர் வச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த படத்தோட 100வது படம் எடுக்கிறப்போ நீ பிறந்த பிறகு இலங்கை விடுதலை புலி பிரபாகர் அவர் நினைவாக உனக்கு நான் இந்த பேரை வச்சேன் அப்படின்னு. ஆனா இந்த பேரு உனக்கு இப்ப வச்சது உனக்கு புரியாது, நான் நாளைக்கு இல்லைனாலும் இந்த பேர் உன்னை பேர் சொல்லி உனக்கு உயர்த்தும் அப்படின்னு. எனக்கு சின்ன வயசா இருக்கும், அது எனக்கு பெருசா எனக்கு புரியல. ஆனா இன்னைக்கு இந்த படத்துக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச் முன்னாடி உங்கள்கிட்ட பேசும்போது தான் இந்த செகண்ட் தான் எனக்கு 100% அது வந்து நான் உணர்றேன். ஏன்னா இந்த இப்போ இருக்க ப்ரொடியூசர் நம்ம கார்த்தி டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து போன வாரம் கட்சி ஆஃபீஸில் என்னை வந்து சந்திச்சு இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்துக்கு நீங்கள் வரணும் ஆடியோ லான்ச்சுன்றப்போ, அன்றைக்கி செல்வமணி சாரும் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு எனக்கு வந்து மறுப்பு சொல்ல முடியல. ஏன்னா என்றைக்குமே நான் நோ சொல்ல மாட்டேன். அன்பால் கூப்பிட்டாங்க எங்கே இருந்தாலும் நான் ஓடி வந்துடுவேன். அன்றைக்கி வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். செல்வமணி சாரே சொல்கிறாரு, படத்தோட டைரக்டர் இவர் சொல்லும்போது நம்ம எப்படி பண்ணுறப்போ, ஆனால் உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு சுற்றுப்பயணம் அன்றைக்கி நம்ம தொடங்க ஆரம்பிச்சிட்டோம். தொடங்குறப்போ எப்படி சொல்கிறேன்னு தெரியல. முந்தா நேற்று பார்சாதிங்க ஃபோன் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டான். சரி வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ற. நேற்று திருப்பத்தூரில் பிரச்சாரம் போயிட்டுருக்கோம், பயங்கர மழை, வண்டி வரவே முடியல. என்ன இருந்தாலும் சரி நாளைக்கு பிரச்சாரம் முடிந்து நைட் 10 மணிக்கு மேலே கிளம்பி காலையில் வந்து சேர்ந்து இன்னைக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன். ஏன்னா இதுதான் கேப்டன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறார். நீ நம்ம குடும்ப விழாக்கு போறியோ இல்லையோ எனக்கு கவலை இல்லை, உன்னை அன்பால் கூப்பிட்டா நம்ம கட்சிக்காரங்க சரி சினிமாக்காரங்க யார் கூப்பிட்டோம் அந்த செகண்ட் போய் நிற்கணும்ட்டு ஒரு வார்த்தை கொடுத்துட்டோன்னா அங்கே போய் நிற்கணும். இதுதான் சொல்லுவார், துளசி கூட வாசம் மாறினால் மாறும், ஆனால் தவசி ஃபுல்லாக வார்த்தை மாறக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு முன்னுதாரணம். இதுக்காக இந்த 35 வருஷத்துக்கு பிறகும் இந்த படம் வந்து இங்கே ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அப்பா எனக்கு அந்த பேர் வச்சிருக்காரு. இந்த படத்தை கொண்டாட இன்னைக்கு லட்சக்கணக்கான தமிழர்கள் இங்கே உலகம் முழுவதும் இருக்காங்க. இந்த இடத்தில் நான் இன்னைக்கு கேப்டன் இல்லை, அன்னைக்கு நான் பிறந்தேன், ஆனால் இன்னைக்கு அப்பா நம்ம கூட இல்லை. இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல போய் நிற்கணும், கேப்டனுக்கு பதில் நம்ம போய் இருக்கணும். இந்த படத்தை கேப்டன் இல்லாட்டியும் எங்க அப்பாவை இந்த விஜய் பிரபாகர் நான் கொண்டாடுறோம் இந்த யூனிட்டோட சேர்ந்து நீங்க வந்து இருக்கணும். அம்மா கூட சொன்னாங்க, எதுக்கு ஷம்மு தான் சென்னையில் இருக்கா போட்டு, இல்லை நான் போறேன், நான் வரேன்னு சொல்லிட்டு நான் போறேன், எவ்வளோ தூரமா இருந்தாலும் சரி நான் வரேன், முடிச்சுட்டு நாளைக்கு காலை திரும்பியும் வந்து சுற்றுப்பயணம் நான் கலந்துக்கிறேன். ஆனால் இன்னைக்கு மற்ற எந்த படம்னா கூட நான் யோசிச்சிருப்பேன். ஆனால் இந்த டைட்டில், இந்த கேப்டன் பிரபாகருக்கு இந்த விஜய் பிரபாகர் கண்டிப்பாக வரணும், அப்பா இல்லாத நேரத்தில் இந்த விஜய் பிரபாகர் கண்டிப்பாக இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த விழாவில் நான் பங்கேற்றதுக்கு எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. நான் வாழ்ந்த இந்த வாழ்க்கைக்கு முதல் பலன் நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எல்லாருமே என்னை வந்து பிரபாகரன் 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 போது நீ அந்த படத்தப்ப பிறந்த அப்பாங்க இல்லை இல்லை நான் எமோஷன் ஆகக்கூடாதுன்னு தான் இருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லா தொண்டர்கள் நாங்க இருக்குண்ணா, உங்களுக்காக தான். கேப்டன் எங்கேயும் போல நம்மளோட தான் இருக்கார். இவங்க இவ்வளோ நேரம் நம்ம எல்லாரும் பேசுனாங்களே, இதுதான் கேப்டன். கேப்டன் எல்லார் உள்ளத்துலையும் இருக்கார். அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, கடைசி வரைக்கும் நம்ம விஜயகாந்த் பையன்றது எனக்கு முக்கியம். ஏன்னா சிங்கம்புலி என்ன சொன்ன மாதிரி தான் தமிழ்நாடு நல்ல தலைவரை இழந்தது. சாரி, ஏன்னா நான் அப்பா இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அழுதுட்டு இருக்காங்க. நிறைய பேர் கிண்டல் பண்றான், இந்த உயிர் கடைசி செகண்ட் உங்களுக்கு இருக்கும், இது அப்பாவை நினைச்சிட்டே தான் இருப்பேன். எங்க அப்பாவை நினைச்சு தினந்தோறும் நான் அழுவேன். அது எந்த அசிங்கமும் இல்லை, எந்த கோலத்தனமும் இல்லை. ஏன்னா நான் தோல்வியை நினைச்ச அழுகலை, என்னை சூழ்ச்சியில் தோக்கடிக்க நான் அழுகலை. எங்கள் அப்பாவை நினச்சி எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறேன், நான் அழுவேன். அதுக்கு எந்த இதுவும் இல்லை.
நிச்சயம் கேப்டனோட blessing இந்த படத்துக்கு இருக்கும். அங்கே இருக்க ஒவ்வொரு ஃபோட்டோவும் என்னோட ஸ்கூல் புக்கில் நான் படிக்கும்போது எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ ஒவ்வொருத்தையும் எங்களோட ஒரு நோட்லையும் எங்கள் அப்பாவோட ஸ்டிக்கர் இந்த படங்கள் நான் வரும்போது இது எல்லாமே நான் பார்த்தேன். கேப்டன் அந்த ட்ரெயின் ஃபைட்டில் அந்த குதிரையில் வந்து அந்த ரெட் கோட்டில் போட்டு சண்டை போடுறதா இருக்கட்டும், குதிரையில் வரதா இருக்கட்டும், ஒன்றும் என்னோட எல்லா 150 படங்கள் இங்கே இன்னைக்கு